எம் தமிழ் பெருங்குடியின் நிகரிலா அன்பு செல்வங்களே, உங்களது தாய்மொழி கல்வி அறிவை செழுமையுறச் செய்வதற்காக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையால் உருவாக்கப்பட்ட இவ்வொலிவட்டை கேட்டு பயனுறுங்கள். தமிழே எங்கள் உயிர். தமிழே எங்கள் உயிர். பாடம் 1. பாடலை கேட்போம், பாடி பழகுவோம். பேசி பழகுவோம், தமிழை பாடி மகிழுவோம். தமிழில் பேசி பழகுவோம், தமிழை பாடி மகிழுவோம். தமிழை எங்கள் தாய்மொழி, தமிழை என்றும் பேசுவோம். தமிழை எங்கள் தாய்மொழி, தமிழை என்றும் பேசுவோம். துள்ளி துள்ளி ஆடுவோம், தூய தமிழில் பாடுவோம். துள்ளி துள்ளி தமிழை எழுதி வாசிப்போம், தமிழை விரும்பி கற்றிடுவோம். தமிழை எழுதி வாசிப்போம், தமிழை விரும்பி கற்றிடுவோம். தமிழை போற்றி காத்திடுவோம், தமிழராக வாழ்ந்திடுவோம். தமிழை போற்றி காத்திடுவோம், தமிழராக வாழ்ந்திடுவோம். துள்ளி துள்ளி ஆடுவோம், தூய தமிழில் பாடுவோம். பள்ளி சிறுவர் நாங்கள் தமிழில் பாட்டும் கதையும் கூறுவோம். துள்ளி துள்ளி ஆடுவோம். தமிழே எங்கள் உயிர். பாடம் 2. பாடலை கேட்போம், பாடி பழகுவோம். எங்களையாவும் மனதிற்கு என்றும் இனிமை தரும்
மனதிற்கு என்றும். தமிழே எங்கள் உயிர். பாடம் 3. கதையை கேட்போம். நரியும் ஆடும். ஓர் ஊரிலே நரியொன்று இருந்தது. ஒரு நாள் அது ஒரு தோட்டத்தின் வழியே போய்க் கொண்டிருந்த வேளை ஒரு கிணற்றை கண்டது. அது என்னவென்று தெரியாது. கிணற்றை எட்டிப் பார்த்த நரி தவறி கிணற்றிலே விழுந்தது. கிணற்றை விட்டு வெளியே வர பல வழிகளில் முயன்றும் அதனால் வெளியே வர முடியவில்லை. தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருந்த நரியை அவ்வழியே சென்ற ஒரு ஆடு கண்டது. ஆட்டைக் கண்டதும் நரிக்கு வஞ்சக எண்ணம் ஒன்று தோன்றியது. நரி கிணற்று நீரை சுவைத்துப் பார்த்து, ஆ, என்ன அருமையான சுவை என்று சொல்லிக் கொண்டது. இதனை கேட்ட ஆடு, என்ன அது அருமையான சுவை என்று வினவியது. குள்ள குணம் மிக்க நரி, இக்கிணற்று நீர் மிக இனிப்பாக இருக்கிறது, நீயும் கொஞ்சம் சுவைத்துப் பாரேன் என்று சொன்னது. நரியின் தீய குணத்தை அறியாத ஆடு கிணற்று நீரைச் சுவைக்க கிணற்றிலே குதித்தது. தண்ணீருக்குள் ஆடு விழுந்தவுடன் அதன் தலையின் மேல் நரி தன் கால்களை வைத்து கிணற்றுக்கு வெளியே தாவித் தப்பித்தது. ஆடு தன்னை காப்பாற்ற யாருமில்லாமல் கிணற்றிலேயே மாட்டிக்கொண்டது. இந்த கதை நமக்கு 2 அறிவுரைகளை உணர்த்துகின்றது. 1. சிந்திக்காமல் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. 2. ஆராய்ந்து பார்க்காமல் யார் சொல்லையும் நம்பக்கூடாது. தமிழே எங்கள் உயிர். பாடம் 4. பாடலை கேட்போம், பாடி பழகுவோம். இலையுதிர் காலம் வந்ததே, இலைகள் எங்கும் உதிருதே, பலமாய் காற்றும் வீசுதே, பட்டம் விடுவோம் வாருங்கள், பட்டம் விடுவோம், பட்டம் விடுவோம் வாருங்கள், வாருங்கள், பட்டம் விடுவோம், பட்டம் விடுவோம் வாருங்கள், வாருங்கள். இலையுதிர் காலம் வந்ததே, இலைகள் எங்கும் உதிருதே. வெண்பனி கொட்டுது பாருங்கள், வெளியே சென்று பாருங்கள், பூம்பனி கொட்டுது பாருங்கள், பூம்பாவை செய்வோம் வாருங்கள், பூம்பாவை செய்வோம் வாருங்கள், 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 பூம்பாவை செய்வோம் வாருங்கள், 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 பூம்பாவை செய்வோம் வாருங்கள். இலையுதிர் காலம் வந்ததே, இலைகள் எங்கும் உதிருதே. இலைகள் துளிர்க்க தொடங்குது பார், பறவைகளின் ஒலி எங்கும் கேட்குது பார், முயல்கள் பாய்ந்து
தெரியுது பார் தெரியுது பார் தெரியுது பார் முகங்களில் மகிழ்ச்சி தெரியுது பார் இலையுதிர் காலம் வந்ததே இலைகள் எங்கும் உதிருதே இனித்திடும் கோடை வருகிறதே எங்கும் பூக்கள் மலர்கிறதே மாலையில் கடற்கரை செல்வோமே மணல் வீடு கட்டி மகிழ்வோமே மணல் வீடு கட்டி மகிழ்வோமே 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 மணல் வீடு கட்டி மகிழ்வோமே 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 மணல் வீடு கட்டி மகிழ்வோமே இலையுதிர் காலம் வந்ததே இலைகள் எங்கும் உதிருதே இலைகள் எங்கும் உதிருதே இலைகள் எங்கும் உதிருதே தமிழே எங்கள் உயிர். பாடம் 5. பாடலை கேட்போம், பாடி பழகுவோம். இருந்தது வெள்ளத்துண்டொன்று, அங்கு
தமிழே எங்கள் உயிர். பாடம் 6. கதையை கேட்போம். இனியனும் செழியனும் பள்ளி நண்பர்கள். ஒரு நாள் செழியன் பள்ளிக்கு வரவில்லை. இனியன் தன் நண்பனை காணவில்லை என்று மிகவும் கவலைப்பட்டான். பள்ளி முடிந்ததும் தன் நண்பனின் வீட்டிற்கு சென்றான். அங்கே தனது நண்பன் அழுது கொண்டிருப்பதையும் அருகில் அவனது தாய் படுத்திருப்பதையும் கண்டான். ஏன் இன்று பள்ளிக்கு வரவில்லை என்று செழியனிடம் கேட்டான். தனது தாய்க்கு உடல் நலம் இல்லை எனவும் தாங்கள் 2 நாட்களாக சாப்பிடவில்லை என்றும் செழியன் கூறினான். அதை கேட்டதும் இனியன் மிகவும் கவலையடைந்தான். சிறிது நேரத்தில் திரும்பி வருவதாக கூறி தன் வீட்டிற்குச் சென்றான். இனியன் தன் தந்தையிடம் செழியனின் நிலைமையை கூறி கவலைப்பட்டான். உடனே இனியனின் அப்பாவும் இனியனும் உணவுப் பொருட்களுடன் செழியனின் வீட்டிற்குச் சென்றனர். அவர்களுக்கு உணவுப் பொருட்களை கொடுத்து உண்ணச் செய்தனர். பின்னர் இனியனின் அப்பாவின் சிற்றுந்தில் செழியனின் அம்மாவை மருத்துவமனைக்கு கூட்டிச் சென்றனர். அத்துடன் இனியனின் விருப்பப்படி செழியனின் படிப்பிற்கு உதவி செய்வதாக இனியனின் அப்பா கூறினார். இதை கேட்ட செழியன் இனியனின் அப்பாவிற்கு நன்றி கூறினான். ஈவது விளக்கேல். தமிழே எங்கள் உயிர். பாடம் 7. கதையை கேட்போம். மான் ஒன்று காட்டில் தன் குட்டிகளுடன் மேய்ந்து கொண்டிருந்தது. ஒரு மான்குட்டி மட்டும் தன் தாயை விட்டு விலகி நின்று விளையாடியது. அவ்வழியால் வந்த நரி அக்குட்டியை கண்டது. அதனை கொன்று தின்ன ஆசைப்பட்டது. தன் அருகே வரும்படி மான்குட்டியை அழைத்தது. மான்குட்டியும் அதனுடன் விளையாடப் போனது. நரி விளையாட்டு காட்டி மான்குட்டியை தூரத்திற்கு அழைத்துச் சென்றது. மான்குட்டியின் காலில் ஏதோ தட்டுப்பட்டது. கீழே பார்த்தது. எலும்புகள் கிடப்பதை கண்டது. நரியின் திட்டத்தை புரிந்து கொண்டது. தெரியாதவர்களுடன் சேரக்கூடாது என்று தாய் சொன்னது நினைவிற்கு வந்தது. நரி முன்னே ஓடிக்கொண்டிருக்க மான்குட்டி தன் தாயிடம் ஓடி வந்தது. நடந்ததை கூறியது. உடனே மான் தன் குட்டிகளை அருகே அழைத்துக் கொண்டது. தாய் சொல்லை தட்டாதே. தமிழே எங்கள் உயிர். பாடம் 8. உரையாடலை கேட்போம். அப்பா அப்பா எங்கே இருக்கின்றீர்கள்? என்ன மகன், கூப்பிட்டனீங்களா? ஓம் அப்பா, கூப்பிட்ட நான். ஏன் மகன்? எங்களின் தாயகம் எது அப்பா? தமிழீழம். ஏன்? இலங்கை தான் எங்கள் தாயகம். ஓம், ஒரு காலத்தில் இலங்கை முழுவதும் தமிழர்கள் தான் ஆட்சி செய்தார்கள். இலங்கை முழுவதுமோ? யாரப்பா ஆட்சி செய்தது? ஒன்றல்ல, இரண்டல்ல, 44 ஆண்டுகள் ஆட்சி செய்தார் எல்லாள மாமன்னர். உண்மையா அப்பா? உண்மைதான் மகன். அப்போது சண்டையதும் இல்லையா அப்பா? இல்லை மகன், எல்லாளன் சிறந்த மன்னன், நீதி தவறாதவன். அப்போது சிங்கள மக்களும் இருந்திருப்பார்கள் தானே? ஓம், ஆனால் எல்லாள மன்னன் சிங்கள மக்களையும் தமிழ் மக்களையும் ஒன்றாகவே மதித்தார், அன்பாகவே நடத்தினார். மன்னர் ஆட்சியில் சிங்களவர்களும் அமைச்சர்களாக இருந்தார்கள். அதுதான் சண்டைகள் இல்லை, மக்கள் மகிழ்ச்சியாக இருந்திருப்பார்கள். ஓமோம், பசி, பட்டினி, பயம் எதுவும் இல்லாமல் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். எல்லாள மன்னன் எப்படியப்பா இறந்தவர்? இலங்கை முழுவதையும் தமிழன் ஒருவன் ஆட்சி செய்ய விரும்பாத துட்டகமுனு என்ற சிங்கள இளவரசன் எல்லாளனை கொன்றான். அவர் சிறந்த வீரன் தானே அப்பா? எப்படி அவரை கொன்றான்? இது நல்ல கேள்வி மகன். எல்லாளனை
போரில் வெல்ல முடியாத கோழையான துட்டகமுனோ இல்லாளனது யானையை தாக்கி இல்லாளனை கீழே விழுத்தி கொன்றான். எல்லாள மன்னன் பாவம் என்னப்பா, துட்டகமுனுவை யாரும் தண்டிக்கவில்லையா அப்பா? அப்போதே தண்டித்திருந்தான். இப்போது எங்களுக்கு ஏன் இந்த நிலைமை? தமிழே எங்கள் உயிர். பாடம் 9. திருக்குறள். தொட்டனை தூறும் மனஸ்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. செல்வத்துட் செல்வன் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துளெல்லாம் தலை. அமிழ்தினம் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூன். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. கேடில் விழிச்செல்வம் கல்வியொருவர்க்கு மாடல்ல மற்ற அவை. பொருள்: கல்வி ஒன்றே அழிவற்ற செல்வமாகும். அதற்கு ஒப்பான சிறந்த செல்வம் வேறெதுவும் இல்லை. தமிழே எங்கள் உயிர். பாடம் 10. உரையாடலை கேட்போம். அம்மா, நாளை தைப்பொங்கல் தானே? ஓம், ஏன் கேட்கின்றீர்கள் மகன்? என்னுடைய நண்பன் கேட்டவர், ஏன் நீங்கள் தைப்பொங்கல் கொண்டாடுகிறீர்கள் என்று. நீங்கள் என்ன சொன்னீர்கள்? அம்மாவிடம் கேட்டுச் சொல்கிறேன் என்று சொன்னேன். கதிரவனுக்கு நன்றி சொல்வதற்காகத்தான் நாங்கள் தைப்பொங்கலை கொண்டாடுகின்றோம். ஏன் அம்மா நாங்கள் கதிரவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும்? கதிரவன் இல்லையென்றால் நாங்கள் உயிர் வாழ முடியாது. ஏன் அம்மா, அவர் எங்களுக்கு என்ன செய்கிறார்? கதிரவன் தான் எங்களுக்கு ஒளியையும் மழையையும் வெப்பத்தையும் தருகின்றான். எல்லோருக்கும் கதிரவன் தானே மழையையும் வெப்பத்தையும் தருகின்றான். ஆனால் நாங்கள் மட்டும்தானே தைப்பொங்கல் கொண்டாடுகின்றோம். ஏன் அம்மா? தமிழரின் பண்பாடுகளில் சிறந்த பண்பாடு நன்றி கூறும் பண்பாடு. அதனால்தான் தமிழர் தைப்பொங்கலை கொண்டாடுகின்றனர். தமிழரின் கொண்டாட்டம் தைப்பொங்கல் மட்டும்தானா அம்மா? ஆடிப்பிறப்பும் தமிழரின் கொண்டாட்டம் தான் மகன். அப்படியென்றால் தீபாவளியும் சித்திரை வருட பிறப்பும் தமிழரின் கொண்டாட்டம் இல்லையா அம்மா? இல்லை மகன், அவை தமிழர் திருநாட்கள் அல்ல. தைப்பொங்கலும் ஆடிப்பிறப்பும் தான் தமிழர் திருநாட்கள். நன்றி அம்மா. தமிழே எங்கள் உயிர். பாடம் 11. பாடலை கேட்போம், பாடி பழகுவோம். போன விடுமுறை காலத்தில் நாங்கள் போனோம் தாயகம் பார்ப்பதற்கு. காண இனிக்கும் காட்சிகளை அங்கு கண்டு மகிழ்ந்தோம் நாமெல்லாம். போன விடுமுறை காலத்தில் நாங்கள்
சுற்றி வலம் வந்தோம். பாட்டு பாடும் குயிலோடு அங்கு பாலர் கூவிட நாம் பார்த்தோம். போன விடுமுறை காலத்தில் நாங்கள் போனோம் தாயகம் பார்ப்பதற்கு. காண இனிக்கும் காட்சிகளை அங்கு கண்டு மகிழ்ந்தோம் நாம் எல்லாம். அங்கு கண்டு மகிழ்ந்தோம் நாம் எல்லாம். கண்டு மகிழ்ந்தோம் நாம் எல்லாம். தமிழே எங்கள் உயிர். பாடம் 12. இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். தமிழர் என்ற தலைப்பில் நான் உங்கள் முன் பேச வந்திருக்கின்றேன். இந்த உலகிலே பல இன மக்கள் வாழ்கின்றனர். அவர்கள் பல நாடுகளிலும் வாழ்கின்றனர். தமிழீழத்தையும் தமிழகத்தையும் தாய்நாடாக கொண்டு வாழ்கின்ற இனம் தமிழினம். இவர்களின் தாய்மொழி தமிழ். இதனால் இவர்கள் தமிழர் என்று அழைக்கப்படுகின்றனர். இவர்கள் தமிழ் மொழியில் சிறந்த அறநூல்களை எழுதியுள்ளனர். அவற்றுள் மிகச் சிறப்பாக போற்றப்படுவது திருக்குறள். இதனை பல இன மக்களும் தங்கள் மொழியில் விரும்பி படிக்கின்றனர். முதலில் உலகெங்கும் கப்பலில் சென்று வணிகம் செய்தவர்களும் தமிழரே. ஒளியையும் வெப்பத்தையும் மழையையும் தந்து உயிர்கள் வாழ உதவுபவன் கதிரவன். இதனை மனதிற்கொண்டு அக்கதிரவனுக்கு நன்றி கூறும் நாளான தைப்பொங்கலை கொண்டாடி மகிழ்பவர்கள் தமிழர். தமிழரின் நன்றி கூறும் பண்பை வெளிப்படுத்தி நிற்கிறது இத்தமிழர் திருநாள். உறவுகளை அணைத்து வாழும் விருந்தோம்பற் பண்பிலும் தமிழர் சிறந்து விளங்குகின்றனர். எங்கு வாழ்ந்தாலும் தமிழர் தங்கள் தாய்மொழியில் பேசி மகிழ்கின்றனர். தங்கள் பிள்ளைகளுக்கும் தாய்மொழியை கற்பிக்கின்றனர். நானும் ஒரு தமிழன் என்ற வகையில் பெருமை அடைகின்றேன். நாம் எங்கு வாழ்ந்தாலும் தமிழராக வாழ்வோம். நன்றி, வணக்கம். தமிழே எங்கள் உயிர். பாடம் 13. பாடலை கேட்போம், பாடி பழகுவோம். குருதி
தமிழே எங்கள் உயிர். பாடம் 14. நல்லாரை காண்பதுவும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்று. தமிழே எங்கள் உயிர். புலன்மொழிவள தேர்வுக்கான மாதிரி பயிற்சி கேட்டு பயிலுங்கள். வகுப்பு நிலை 2. புல்வெளியில் முயல்கள் துள்ளி ஓடுகின்றன. சிறுவர்கள் மகிழ்ச்சியுடன் விளையாடுகின்றார்கள். இளம் பச்சை நிறத்தில் இலைகள், செடிகளில் பூக்கள் பூக்கின்றன. ஆஹா, எங்கும் ஒரே அழகு. இது இலைதளிர் காலம். மீண்டும் கேட்போம். புல்வெளியில் முயல்கள் துள்ளி ஓடுகின்றன. சிறுவர்கள் மகிழ்ச்சியுடன் விளையாடுகின்றார்கள். இளம் பச்சை நிறத்தில் இலைகள், செடிகளில் பூக்கள் பூக்கின்றன. ஆஹா, எங்கும் ஒரே அழகு. இது இலைதளிர் காலம். வினா 1. புல்வெளியில் எவை துள்ளி விளையாடுகின்றன? வினா 2. யார் மகிழ்ச்சியுடன் விளையாடுகின்றார்கள்? வினா 3. செடிகளில் எவை பூக்கின்றன? வினா 4. இது இலைதளிர் காலம். சரியா பிழையா? வினா 5. இலைகளின் நிறம் என்ன? மாறனும் குழலியும் நண்பர்கள். அவர்கள் 2ஆம் வகுப்பில் படிக்கின்றார்கள். இருவரும் படிப்பில் கெட்டிக்காரர். பெற்றோர் அவர்களை பார்த்து மகிழ்ந்தார்கள். நல்ல பிள்ளைகள் என்று ஆசிரியர் அவர்களை பாராட்டினார். மீண்டும் கேட்போம். மாறனும் குழலியும் நண்பர்கள். அவர்கள் 2ஆம் வகுப்பில் படிக்கின்றார்கள். இருவரும் படிப்பில் கெட்டிக்காரர். பெற்றோர் அவர்களை பார்த்து மகிழ்ந்தார்கள். நல்ல பிள்ளைகள் என்று ஆசிரியர் அவர்களை பாராட்டினார். வினா 1. மாறனும் குழலியும் நண்பர்கள். சரியா பிழையா?
வினா 2. அவர்கள் எந்த வகுப்பில் படிக்கின்றார்கள்? வினா 3. அவர்களை பாராட்டியவர் யார்? வினா 4. மாறனும் குழலியும் படிப்பில் கெட்டிக்காரரா? வினா 5. அவர்களை பார்த்து மகிழ்ந்தவர் யார்?